வண்டி புதுசா? ஒரு 1 crore? அவ்வளோ வண்டியெல்லாம் இங்கே இருக்கா? உங்களுக்கு தான் ரோடு, சைக்கிள்கார போட்டு பின்னாடி அவனுக்கு தான் பிளாட்ஃபார்ம். சொல்றமா இல்லையா? பொருளுக்கு மரியாதை உண்டு. எது மரியாதை தருகிறதோ, எது அர்த்தம் உள்ளதாக இருக்கிறதோ அதுதான் என் வாழ்க்கைன்னு ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். உண்மையிலே நல்லா பேசினார். தொடங்கி பேசுறது ரொம்ப சிரமம். ஆனா அவருக்கு எங்களுக்கெல்லாம் ஆள் இல்லாம பேசிய பழக்கம் ஆயிடுச்சு. சன் டிவியில நாங்க பேசும்போது ஆளே இருக்காது. நானாவது இந்தம்மா இங்க சண்டைக்கு நிற்பாங்க, இவருக்கு சண்டைக்கு ஆளே கிடையாது. ஒத்தையில இப்படியே உட்காந்து பேச வேண்டியதான். நீங்க என்ன செய்கிறீர்கள், காலையில் என்ன செய்கிறீர்கள்னா அவங்க கேமராவும் இப்போ ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு, ஆள் இருக்காது. அங்க வச்சா உள்ள இருந்து அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபுல்லா இப்ப ரிமோட் தானே. நம்மளா பேசி அப்படியே நம்மளா அப்படியே காட்டு தீ அணைஞ்ச மாதிரி அணையணும். காட்டு தீக்கு என்ன தீயணைக்கு படியா வருது? வெளிநாட்டுல வேணா வரும், நம்ம ஊர்ல வச்ச வந்தா அதுக்கப்புறம் அணைஞ்சது தானா மழைகளை பெஞ்சு அல்லது அதுவே எரிஞ்சு முடிஞ்ச மாதிரி நாங்களா பேசி ஓய்வோம். இங்க அப்படி இல்லை. ஒரு ஆளுகளை பார்த்தோன்னே சிவகுமார் அருமையா பேசியிருக்கிறார். அவருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்பதான் அவர் கொஞ்சம் புகழ உணர்றார் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அருள் பிரகாஷ் வாங்க.